மகர ராசி அன்பர்களே, இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகும் காலம் வந்துவிட்டது. குறிப்பாக ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்வில் நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்காத 4 மிக முக்கியமான நற்செய்திகள் உங்கள் கதவை தட்டப் போகிறது. யார் என்ன சொன்னாலும் சரி, இனி உங்கள் ஏறுமுகம்தான். ஆனால் அதே சமயம் உங்களை சுற்றி இருக்கும் சில மனிதர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது யார்? அந்த 4 நற்செய்திகள் என்ன? விரிவாக பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வின் கடந்த கால பக்கங்களை திருப்பி பார்த்தால் அது கண்ணீரால் எழுதப்பட்ட ஒரு காவியமாகவே இருக்கும். முற்பகலில் செய்த வினை பிற்பகலில் விளையும் என்பார்கள். அது உங்கள் விஷயத்தில் 100க்கு 100 உண்மை. உங்கள் ராசிநாதன் மந்தன் எனப்படும் சனீஸ்வரன் என்பதால் மற்ற ராசிகளை விட உங்களுக்கு கொடுக்கப்படும் சோதனைகள் மிக கடுமையானதாகவே இருந்திருக்கும். கடந்த பல ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த அந்த மனவேதனை இருக்கிறதே, அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று நீங்கள் பலமுறை நள்ளிரவில் அழுது புலம்பி இருப்பீர்கள். உங்கள் கர்ம வினையின் கணக்கு அப்படி. முற்பிறவியில் நீங்கள் செய்த சில தவறுகளோ அல்லது உங்கள் முன்னோர்களின் சாபங்களோ உங்களை இந்த பிறவியில் விடாமல் துரத்தி கொண்டிருந்தன. குறிப்பாக நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு தீமையாகவே வந்து சேர்ந்திருக்கும். நீங்கள் யாருக்கு உயிர் கொடுத்து உதவினீர்களோ அவர்களே இன்று உங்களை குத்தி காட்டி கொண்டிருப்பார்கள். உங்கள் உழைப்பை சுரண்டிவிட்டு இன்று உங்களை ஒன்றுமில்லாதவராக மாற்றிய மனிதர்கள் உங்கள் கண் முன்னாலே உலா வந்து கொண்டிருப்பார்கள். பணமில்லை என்பது உங்களுக்கு பெரிய கவலையாக இருந்திருக்காது. ஆனால் மரியாதை சிதைக்கப்பட்ட போது நீங்கள் துடித்த துடிப்பு இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம். சொந்த பந்தங்களே உங்களை ஏளனமாக பார்த்திருப்பார்கள். ஒரு நல்ல காரியத்திற்கு போனால் கூட அங்கே உங்களுக்கு உரிய மரியாதை கிடைத்திருக்காது. இவன் உருப்பட மாட்டான் என்று உங்கள் முகத்திற்கு நேராகவே பலர் பேசியிருப்பார்கள். உறவினர்கள் உங்கள் பலவீனத்தை புரிந்து கொண்டு அதை வைத்தே உங்களை வம்புக்கு இழுத்திருப்பார்கள். உங்கள் குடும்பத்திற்குள்ளேயே நீங்கள் ஒரு அந்நியரை போல நடத்தப்பட்டிருப்பீர்கள். இத்தனை காலமும் நீங்கள் சுமந்து வந்த அந்த பாரம் உங்கள் கர்ம வினை தீரும் வரை நீடித்தது. நீங்கள் செய்த தர்மங்களும் காட்டிய பொறுமையும் தான் இன்று உங்களை உயிரோடு வைத்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எவ்வளவு அடி வாங்கினாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் குணம் கொண்டவர்கள். ஆனால் அந்த தழும்புகள் இன்னும் உங்கள் மனதில் ஆறாமல் அப்படியே இருக்கிறது. துரோகம் என்பது உங்களுக்கு பழகிப்போன ஒன்றாக மாறிவிட்டது. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்ற வைராக்கியத்தை இந்த உலகம் உங்களுக்கு ரத்தம் சொட்டும் பாடமாகவே கற்றுக் கொடுத்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது என்று சொன்னால் அதை நம்பும் நிலையில் கூட உங்கள் மனம் இப்போது இல்லை. அத்தனை ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள். நம்பிக்கையே நஞ்சாகி போன காலம் அது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை, தகுதிக்கு ஏற்ற பதவி அமையவில்லை, அன்புக்கு ஏங்கிய இடத்தில் அவமானம் மட்டுமே மிஞ்சியது. இப்படி முள்படுக்கையில் கிடந்த உங்களை இப்போது காலம் மெல்ல மெல்ல கரை சேர்க்கப் போகிறது. நீங்கள் அனுபவித்த அந்த நரக வேதனைகள் அனைத்தும் உங்கள் பாவ கணக்குகளை கழுவி தீர்த்துவிட்டன. இனி வரப்போகும் காலம் உங்களுக்கு ஒரு மருந்தாக அமையும். உங்களை அலட்சியம் செய்தவர்கள் இன்று உங்களை கண்டு வியக்கும் நிலையை காலம் உருவாக்கும். உங்கள் கடந்த கால கண்ணீருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதில் கிடைக்கும். இதுவரை நீங்கள் இழந்தது வெறும் உறவுகளையும் பொருளையும் தான். ஆனால் இப்போது நீங்கள் பெறப்போவது அழியாத புகழும் நிம்மதியும். உங்கள் கர்ம வினை முடிவுக்கு வந்துவிட்டது என்பதற்கான அறிகுறிதான் இப்போது உங்கள் வாழ்வில் நடக்கப் போகும் இந்த மாற்றங்கள். கலங்காதீர்கள், விடியல் உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. மகர ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்களில் மிக கொடுமையானது உங்கள் பொருளாதார வீழ்ச்சிதான். கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த பண பற்றாக்குறை என்பது வெறும் வறுமை அல்ல, அது ஒரு தீராத நரகம். கை நிறைய சம்பாதித்த காலத்திலும் சரி, கையில் ஒரு காசு இல்லாத நேரத்திலும் சரி, உங்களுக்கு தேவையான நிம்மதி மட்டும் கிடைக்கவே இல்லை. நீங்கள் மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய போது உங்களை சுற்றி நின்ற அந்த உறவு கூட்டங்கள் உங்கள் கையில் காசு இல்லாத போது அப்படியே மெல்ல மெல்ல நழுவி போனதை நீங்கள் கண்ணீரோடு பார்த்திருப்பீர்கள். ஒரு சிறு தொகைக்காக நீங்கள் யாரிடமாவது கை நீட்டிய போது அவர்கள் உங்களை ஏளனமாக பார்த்த அந்த பார்வை உங்கள் நெஞ்சில் இன்னும் ஆறாத வடுவாகவே இருக்கிறது. உங்கள் ஜாதக அமைப்பின்படி நீங்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள். ஆனால் நீங்கள் சிந்திய ரத்தத்திற்கும் வேர்வைக்கும் உரிய பலன் உங்கள் கைக்கு வந்து சேரவே இல்லை. உழைப்பு இவனுக்கு லாபம் மற்றவனுக்கு என்கிற ரீதியிலேயே உங்கள் கடந்த கால நிதி நிலைமை இருந்தது. நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கினால் அதில் முட்டுக்கட்டை விழுந்திருக்கும். அல்லது நம்பிக்கையானவர்களே உங்கள் பணத்தை சுருட்டி கொண்டு ஓடியிருப்பார்கள். கொடுத்த கடன் திரும்ப வராமல் போனதும், வாங்கிய கடனை அடைக்க வழி தெரியாமல் தவித்ததும் உங்கள் வாழ்வின் தீராத வடுக்கள்.
இவன் எப்போதுதான் உருப்படுவான் என்று உங்கள் சொந்த பந்தங்களே உங்கள் முதுகிற்கு பின்னால் பேசியிருப்பார்கள். உங்களை ஒரு கையாலாகாதவராக சித்தரிக்க இந்த சமூகம் முயன்றது. முற்பிறவியில் நீங்கள் செய்த சில கர்ம வினைகளின் காரணமாகவே இந்த தடையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. ஒருவேளை கடந்த பிறவியில் நீங்கள் செய்த தர்மங்களில் ஏற்பட்ட குறைபாடுகள் அல்லது பிற சொத்தை அறியாமல் அனுபவித்ததன் விளைவு இந்த பிறவியில் உங்களை பணத்திற்காக அலைக்கழித்தது. ஆனால் இதோ இப்போது அந்த வினைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. ஏப்ரல் 1ஆம் தேதி என்பது உங்கள் வாழ்வின் நிதிநிலை வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். இதுவரை மூடி கிடந்த உங்கள் அதிர்ஷ்ட கதவுகள் இப்போது அகலத் திறக்கப் போகின்றன. நீண்ட நாட்களாக வராது என்று நீங்கள் கைவிட்ட அந்த பணம் உங்கள் கைக்கு தேடி வரும். இழுபறியில் இருந்த சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. புதிய வருமான வாய்ப்புகள் உங்கள் வாசலில் வந்து நிற்கும். இதுவரை உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு வியந்து நிற்கப் போகிறார்கள். நீங்கள் ₹1 ஆசைப்பட்ட இடத்தில் 10,000 ரூபாய் வந்து சேரும் அளவிற்கு இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கடனில்லா வாழ்வு என்பது உங்களுக்கு ஒரு கனவாகவே இருந்தது. ஆனால் அந்த பகற்கனவு இப்போது நனவாக போகிறது. இனி உங்கள் கையில் பணம் தங்கும், செல்வம் பெருகும். வறுமை என்பது உங்கள் நிழலை கூட தீண்டாது. உங்கள் கர்ம வினை முடிவுக்கு வந்ததால் தான் இத்தனை காலமும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மருந்தாக இந்த திடீர் பண வரவு அமைய போகிறது. மகர ராசிக்காரர்களே, உங்கள் வைராக்கியத்திற்கு இப்போது வெற்றி கிடைத்து விட்டது. இனி நீங்கள் யாரிடமும் கை நீட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. மாறாக 10 பேருக்கு உதவி செய்யும் அளவிற்கு உங்கள் அந்தஸ்து உயரப்போகிறது. இது வெறும் வார்த்தை அல்ல, பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் மிகப்பெரிய வரம். நம்பிக்கையோடு இந்த மாற்றத்தை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. மகர ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வின் முதுகெலும்பாக இருப்பது உங்கள் உழைப்பு தான். ஆனால் அந்த உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கடந்த காலங்களில் உங்களுக்கு கிடைத்ததா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். உங்கள் ராசிநாதன் சனீஸ்வரன் என்பதால் உங்களுக்கு எப்போதுமே கடின உழைப்பை தந்துவிட்டு பலனை மட்டும் தள்ளி போட்டே வந்திருக்கிறார். கடந்த பல ஆண்டுகளாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அவமானங்கள், துரோகங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. நீங்கள் ஒரு வேலையை 100% அர்ப்பணிப்போடு செய்திருப்பீர்கள். ஆனால் அதன் புகழை யாரோ ஒருவன் தட்டி கொண்டு போயிருப்பான். உங்கள் திறமைக்கு கீழ் இருக்கும் நபர்களெல்லாம் பதவி உயர்வு பெற்று உங்களை மேய்த்து கொண்டிருந்த கொடுமையை நீங்கள் மனமாக சகித்து கொண்டிருப்பீர்கள். முற்பிறவியில் நீங்கள் செய்த ஒரு சில கர்ம வினைகளின் தாக்கமே உங்கள் தொழில் வளர்ச்சியை இத்தனை காலம் முடக்கி வைத்திருந்தது. ஒருவேளை கடந்த பிறவியில் நீங்கள் அதிகாரத்தில் இருந்த போது மற்றவர்களின் உழைப்பை சுரண்டி இருக்கலாம், அல்லது தகுதியுள்ள ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை தடுத்திருக்கலாம். அதன் விளைவாகவே இந்த பிறவியில் நீங்கள் தகுதி இருந்தும் தகுதியற்றவர்களிடம் தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழல் உருவானது. இவன் எதற்கும் லாயக்கற்றவன் என்று உங்கள் மேலதிகாரிகள் உங்களை மட்டம் தட்டியிருப்பார்கள். சக ஊழியர்களே உங்களுக்கு எதிராக சதி செய்து உங்கள் பெயரை கெடுக்க முயன்றிருப்பார்கள். சொந்த தொழில் செய்தவர்களுக்கு போட்ட முதலீடு கூட திரும்ப வராமல் கடனாளி என்ற பட்டம் மட்டுமே மிஞ்சி இருக்கும். ஆனால் மகர ராசிக்காரர்களே, உங்கள் கர்ம வினையின் கணக்கு இப்போது பூஜ்யமாகிவிட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை உங்களை அலட்சியப்படுத்தி அதே நிறுவனத்தில் உங்களுக்கு உயர் பதவி தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், அதாவது உங்கள் ஊருக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கோ மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. வேலையில்லாமல் தவித்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு அவர்கள் கனவில் கூட நினைக்காத ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். இது ஏதோ தற்செயலாக நடப்பது அல்ல, உங்கள் விடாமுயற்சிக்கு இறைவன் தரும் பரிசு. தொழில் செய்பவர்களுக்கு இனி ஏறுமுகம்தான். புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் புதிய கூட்டாளிகளை சேர்ப்பதற்கும் இதுவே பொற்காலம். இதுவரை முடங்கி கிடந்த உங்கள் வியாபாரம் இனி மின்னல் வேகத்தில் வளரும். உங்கள் கைகளில் இருக்கும் அந்த தொழில் நுணுக்கம் இப்போது உலகிற்கு தெரிய வரும். உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் இன்று உங்கள் காலடியின் கீழ் வந்து வேலை கேட்கும் நிலையை காலம் உருவாக்கி தரும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை பிறக்கும். இனி நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் உழைப்பிற்கான ஊதியம், வட்டியும் முதலுமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். கடந்த கால கசப்பான அனுபவங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி வரும் பொற்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களின் தொழில் சாம்ராஜ்யம் இனி தலை நிமிர்ந்து நிற்கும். எதிர்காலத்தின் கட்டளை யாரும் இதை தடுக்க முடியாது. உங்கள் வெற்றியின் சத்தம் ஊர் முழுக்க கேட்கப் போகிறது. தயாராக இருங்கள்.
மகர ராசி அன்பர்களே, ஒரு மனிதனுக்கு வெளி உலகில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அவன் களைப்பாறும் இடமாக இருப்பது அவனது குடும்பம்தான். ஆனால் உங்கள் விஷயத்தில் கடந்த காலங்களில் அதுவே ஒரு போர்க்களமாக இருந்திருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சொந்த வீட்டிலேயே நீங்கள் ஒரு அகதியைப் போல உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் சொல்லும் கருத்துகளுக்கு மதிப்பு இருக்காது. உங்கள் அன்பை புரிந்து கொள்ள ஆள் இருக்காது. நீங்கள் யாருக்காக ரத்தம் சிந்தி உழைத்தீர்களோ அவர்களே உங்களை சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்த்திருப்பார்கள். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள், பிள்ளைகளால் மனவேதனை என உங்கள் இல்லம் அமைதி இழந்த ஒரு இடமாகவே நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் உங்கள் முன்னோர்கள் செய்த சில தவறுகளும் உங்கள் முற்பிறவியில் நீங்கள் குடும்ப உறவுகளுக்கு கொடுக்க தவறிய முக்கியத்துவமுமே ஆகும். கடந்த பிறவியில் நீங்கள் செய்த பித்ரு தோஷம் எனப்படும் முன்னோர்களின் சாபம் இந்த பிறவியில் உங்கள் குடும்ப ஒற்றுமையை குலைத்து வந்தது. உடன் பிறந்தவர்களே உங்களுக்கு எதிராக திரும்புவதும், இரத்த பந்தங்களே சொத்துக்காக உங்களை வீதியில் நிற்க விடுவதும் இந்த கர்ம வினையின் ஒரு பகுதிதான். உங்கள் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் சட்ட போராட்டங்களிலும் உறவுகளின் சூழ்ச்சிகளிலும் சிக்கி தவித்திருப்பீர்கள். என் ரத்தமே எனக்கு துரோகம் செய்கிறதே என்று நீங்கள் குமுறியவர்கள் அநேகம். ஆனால் மகர ராசிக்காரர்களே, உங்கள் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் இப்போது விடிவு காலம் பிறந்துவிட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த அந்த பனிப்போர் முடிவுக்கு வரும். பிரிந்து கிடந்த உறவுகள் தாமாகவே வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு இணைவார்கள். உங்கள் சொல்லுக்கு குடும்பத்தில் ஒரு தனி மரியாதை பிறக்கும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்திய உங்கள் வாழ்க்கை துணை இனி உங்கள் அருமையை புரிந்து கொண்டு தோளோடு தோள் நிற்பார். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் தெரியும். அவர்கள் உங்கள் பெயரை காப்பாற்றும் வகையில் ஒரு நற்செய்தியை தேடி வருவார்கள். மிக முக்கியமாக உங்கள் குலதெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் வீட்டின் கதவை தட்டுகிறது. தடைப்பட்டு கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள், அதாவது திருமணம், வளைகாப்பு அல்லது புதுமனை புகுவிழா போன்ற மங்கள நிகழ்வுகளுக்கான பேச்சுகள் இனி சுபமாக முடியும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த இழுபறிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். உங்கள் பங்கிற்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்கள் எவ்வித தடையுமின்றி உங்கள் கைக்கு வந்து சேரும். இது உங்களின் முற்பிறவி பாவங்கள் கரைந்து விட்டதற்கான ஒரு பெரிய அடையாளம். இனி உங்கள் இல்லத்தில் சிரிப்பு சத்தம் கேட்கும். வறுமையும் பகையும் விலகி நிம்மதி குடியேறும். மகர ராசிக்காரர்களே, உங்கள் அன்பிற்கு இப்போது ஒரு மதிப்பு கிடைத்து விட்டது. இனி வருங்காலம் உங்கள் குடும்பத்தை ஒரு நந்தனமாக மாற்றும். நீங்கள் இழந்த அந்த நிம்மதியான உறவு சூழலை இறைவன் மீண்டும் உங்களிடம் ஒப்படைக்கப் போகிறார். நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் இல்லத்தில் மங்கள ஒலி கேட்கும் நேரம் இது. மகர ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வின் மிக கொடூரமான எதிரி யார் தெரியுமா? உங்கள் முன்னே நின்றவன் அல்ல, உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டு உங்களுக்கு ஆதரவாக பேசுவது போல நடித்து உங்கள் முதுகிலேயே குத்தியவர்கள்தான். கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த துரோகங்கள் சாதாரணமானவை அல்ல. நீங்கள் ஒருவருக்கு உயிரையே கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அவர் உங்கள் பலவீனத்தை தெரிந்து கொண்டு அதை வைத்தே உங்களை சிதைக்க முயன்றிருப்பார். நீங்கள் வளரக்கூடாது என்பதில் உங்கள் சொந்த இரத்த பந்தங்களே குறியாக இருந்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு அடி முன்னே வைத்தால் உங்களை 10 அடி பின்னே இழுக்க ஒரு கூட்டம் எப்போதும் தயாராகவே இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் உங்கள் முற்பிறவியில் நீங்கள் செய்த ஒரு சில கர்ம வினைகளே ஆகும். கடந்த பிறவியில் நீங்கள் அறியாமல் செய்த ஒரு சில தவறுகள் அல்லது மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பிறவியில் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பகை உணர்வை உருவாக்கி வைத்திருந்தது. நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை என்றாலும் உங்கள் முகத்தை பார்த்தாலே சிலருக்கு பிடிக்காமல் போவதற்கு இந்த கர்ம வினையே காரணம். இவன் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறான், இவன் எப்படி முன்னேறுகிறான் என்கிற அந்த பொறாமை தீயில் உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் வெந்து கொண்டிருந்தார்கள். உங்கள் வளர்ச்சியை தடுக்க அவர்கள் செய்த சூழ்ச்சிகள், மந்திர தந்திரங்கள் அல்லது அவதூறு பேச்சுகள் உங்களை நிலைகுலைய செய்திருக்கும். ஆனால் மகர ராசிக்காரர்களே, இதோ காலம் மாறிவிட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் எதிரிகள் அனைவரும் உங்கள் கண் முன்னாலேயே மண்டியிடும் காலம் தொடங்கிவிட்டது. சித்தர்கள் வாக்குப்படி உங்கள் வினைகள் தீர்ந்துவிட்டன. இனி உங்களை எதிர்க்கும் எவனும் உருப்பட மாட்டான். உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள், உங்கள் வளர்ச்சியை பார்த்து வயிறு எரிந்தவர்கள் அனைவரும் தாமாகவே விலகி போவார்கள். அவர்களின் சூழ்ச்சிகள் அனைத்தும் அவர்கள் பக்கமே திரும்பி செல்லும். இதுவரை உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் இனி உங்களை புகழ்ந்து பேச வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவார்கள். இது இறைவனின் நீதி. இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
ஒரு முனிவர் எச்சரிப்பது போல உங்கள் வெற்றி கதைகளையோ அல்லது உங்கள் எதிர்கால திட்டங்களையோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களுக்கு உங்கள் ரகசியங்களே ஆயுதமாக மாறும். சுவர் இன்றி சித்திரம் இல்லை என்பது போல உங்கள் ரகசியங்களை காப்பதன் மூலமே உங்கள் வெற்றியையும் நீங்கள் காக்க முடியும். உங்கள் வெற்றியை சத்தமாக சொல்லாதீர்கள், அது தானாகவே ஊர் முழுக்க பேசப்படும். மகர ராசிக்காரர்களே, இனி உங்களை வீழ்த்த எவராலும் முடியாது. உங்கள் எதிரிகளின் கண்கள் கூசும் அளவிற்கு உங்கள் வாழ்வு பிரகாசிக்கப் போகிறது. உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் எல்லாம் இன்று உங்கள் தயவை எதிர்பார்த்து நிற்கும் நிலையை காலம் உருவாக்கி தரும். இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்கள் அனைத்தும் உங்கள் கிரீடத்தில் வைரங்களாக மாறப்போகின்றன. துரோகிகளை அடையாளம் கண்டுவிட்டீர்கள். இனி அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் வெற்றி பாதையில் நடைபோடுங்கள். இது உங்கள் காலம். இந்த வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது. மகராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை இப்போது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களை வேடிக்கை பார்த்த அதே கண்கள் தான் இப்போது உங்கள் வெற்றியை கண்டு பொறாமையில் சிவக்கப் போகின்றன. நீங்கள் ஒன்றுமில்லாமல் வீதியில் நின்றபோது வராத உறவுகள் எல்லாம் இப்போது உங்கள் கையில் பணம் புழங்குவதை பார்த்தவுடன் தேன் ஒழுக பேசிக்கொண்டு உங்கள் வாசலில் வந்து நிற்பார்கள். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வஞ்சகம் ஒளிந்திருப்பதை நீங்கள் உணர வேண்டும். இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னேறினான், இவனுக்கு மட்டும் எப்படி அதிர்ஷ்டம் அடிக்கிறது என்று உங்கள் சொந்த பந்தங்களே உங்களுக்கு தெரியாமல் உங்கள் முதுகிற்கு பின்னால் பேசி கொண்டிருக்கிறார்கள். முற்பிறவியில் நீங்கள் செய்த ஒரு சில கர்ம வினைகளின் காரணமாக உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு கூட்டம் எப்போதும் உங்கள் நிழல் போலவே உங்களை தொடர்ந்து வரும். அவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை முடக்க பல வழிகளில் முயற்சி செய்வார்கள். குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் நடக்கும் நல்ல விஷயங்களை சிதைக்க துடிப்பார்கள். உங்கள் ராசிநாதன் சனீஸ்வரன் உங்களுக்கு வெற்றியை தரும்போது அதனுடன் சேர்த்து ஒரு சில எதிரிகளையும் உங்களுக்கு தருவார். அது உங்கள் மனவலிமையை சோதிப்பதற்காகத்தான். நீங்கள் யாரிடமாவது உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் அடுத்த நிமிடமே அந்த மகிழ்ச்சியில் ஒரு தடை விழுவதை நீங்கள் பலமுறை கவனித்திருப்பீர்கள். இது தற்செயலானதல்ல, இது கண் திருஷ்டி எனப்படும் மற்றவர்களின் பொறாமை தீயின் விளைவு. ஏப்ரல் மாதம் முழுக்க நீங்கள் ஒரு விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சித்தர்கள் வாக்குப்படி மனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். உங்கள் வருமானம் எவ்வளவு, நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீர்கள், உங்கள் வீட்டில் என்ன சுபகாரியம் நடக்கப் போகிறது என்பதை யாரிடமும், குறிப்பாக உங்கள் நெருங்கிய உறவினர்களிடம் கூட பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் ரகசியங்கள் தான் உங்கள் வெற்றியின் வேர்கள். வேர்களை வெளியே காட்டினால் மரம் பட்டு போய்விடும். உங்கள் வளர்ச்சியை பார்த்து வயிறு எறியும் உறவினர்கள் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் காரியங்களில் முட்டுக்கட்டை போட முயல்வார்கள். அவர்கள் போடும் அந்த தடைக்கற்களை நீங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாற்ற வேண்டும். இனி உங்கள் வெற்றி என்பது ஊர் முழுக்க பேசப்படும் ஒரு செய்தியாக மாறும். அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்வாதாரமே அதை உறக்கச் சொல்லும். உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களை கண்டு அஞ்சாதீர்கள், அவர்களை கண்டு பரிதாபப்படுங்கள். ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களை கவனிப்பதிலேயே காலத்தை கழிக்கிறார்கள். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். சித்தர்களின் ஆசி உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். உங்களை சுற்றி இருக்கும் நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களிடம் இருந்து விலகி இருங்கள். மகர ராசிக்காரர்களே, இது உங்கள் எழுச்சி காலம். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் அடைய போகும் அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களை எதிர்த்தவர்கள் அனைவருக்கும் ஒரு சவுக்கடியாக அமையும். 100% இது உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும். இது காலத்தின் கட்டளை, பிரபஞ்சத்தின் நீதி. உங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். வெற்றி உங்கள் காலடியில் வந்து விழும் நேரம் இது. அமைதியாக இருங்கள். உங்கள் வளர்ச்சி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். 100% உங்களுக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உழையுங்கள். இறை வழிபாடு மற்றும் தான தர்மங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்கும். இதுவரை இந்த காணொளியை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு அந்த திருச்செந்தூர் முருகன் அனைத்து நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் மறக்காமல் நம்முடைய ஈசா ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.